ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோல பீட்ரூட்ல இருக்கிற நைட்ரேட்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பீட்ரூட் ஒரு ரூட் வெஜிடபிள், நியூட்ரியன் டென்ஸான வெஜிடபிள். இதுல நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா எசென்சியல் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அது கூட நிறைய நைட்ரேட்ஸும் இருக்கு. பீட்ரூட்ல இருக்கிற நைட்ரேட் பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த நைட்ரேட்டை நைட்ரைட்டா மாத்துது. இந்த நைட்ரைட் ஸ்டமக்குக்கு போகும்போது அங்க இருக்கிற ஆசிட்னால வந்து நைட்ரிக் ஆக்சைடா மாறுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு நம்மளுடைய ஆர்டரிஸ்லாம் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ண வைக்குது. அதாவது அது வந்து ஒரு வேசோ டைலேட்டர். ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்க இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கும் போது அது வந்து பிளட் பிரஷரை ரெடியூஸ் பண்ணுது. ஆர்டரிஸ்லாம் வந்து நல்லா விரிவடைஞ்சு பிளட் பிரஷரை ரெடியூஸ் பண்ணுது. ஆயுர்வேதா மெடிசன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ ரெக்கமெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட், இந்த நைட்ரேட் வந்து நம்மளுடைய லிவர்ல இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுது, பிளஸ் கிட்னில இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுது. ஒரு டீடாக்சிஃபைங் எஃபெக்ட் இருக்கு. பீட்ரூட்ல குவிசாலின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்கு. அந்த பிக்மெண்ட் தான் வந்து இந்த ரெட் கலரை பீட்ரூட்டுக்கு கொடுக்கும். இந்த பீட்டாலின் அலாங் வித் நைட்ரேட் ஸ்கின் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப உதவுது. இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கும் போது வந்து ரேடியன்ட் காம்ப்ளெக்ஷன் கிடைக்குது. அதாவது இந்த ஓல்ட் செல்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி ஃபேஸ்க்குலாம் பிளட் சர்க்குலேஷன் கொடுத்து காம்ப்ளெக்ஷன் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணுது. நெக்ஸ்ட், இந்த பீட்டாலின் ஒரு ஆன்டி மைக்ரோபியல், அதாவது நம்ம பாடியில இருக்கிற ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, வைரஸ் எதிர்த்து இம்யூனிட்டி கொடுக்குது. பீட்ரூட்ல இருக்கிற நைட்ரேட் வந்து நம்மளோட பிரெயின் ஹெல்த், குட் மெமரிக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நியூ பிளட் செல்ஸோட க்ரோத்தை ட்ரிகர் பண்ணி வூண்ட் ஹீலிங்க இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால நம்மளோட பிரெயின் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, மெமரியும் இம்ப்ரூவ் ஆகுது. பீட்ரூட் பத்தி சில காஷன்ஸ் இருக்கு. அதாவது பீட்ரூட் சாப்பிட்றவங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பீட்ரூட்ஸ் வந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா பீட்ரூட்ல ஆக்சலேட் இருக்கு. இந்த ஆக்சலேட் வந்து ஒரு டைப் ஆஃப் கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமா இருக்கு. கிரானிக் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க பீட்ரூட் ஜூஸ்லாம் எடுத்துக்க வேண்டாம். செகண்ட் பாத்தீங்கன்னா, பீட்ரூட் வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறவங்க சாப்பிடும்போது பிளட் ப்ரெஷரை குறைக்குது இல்லையா? அதே மாதிரி லோ பிளட் ப்ரெஷர் இந்த பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடும்போது ரொம்ப பிளட் ப்ரெஷரை குறைச்சிரும். அதனால அவங்களும் வந்து பீட்ரூட் ஜூஸ் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சில பேருக்கு ரா பீட்ரூட் கொஞ்சம் அப்டமினல் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும், வயிறு வலிக்கிறது, கேஸ் ப்ராப்ளம். ஸோ அவங்களும் வந்து அவாய்ட் பண்றது நல்லது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மண்ணுக்கடியில விளையிற காய்கறிகள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பீட்ரூட் வந்து ஒரு விதிவிலக்கு தான். ஏன்னா பீட்ரூட்டோடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் 30, கிளைசிமிக் லோட் 2.6. இது எனர்ஜி டென்ஸ் வெஜிடபிளா இருந்தாலும் கிளைசிமிக் இண்டெக்ஸ், கிளைசிமிக் லோட்லாம் கம்மியா இருக்கு. இந்த பீட்ரூட்ல இருக்கிற நைட்ரேட், பீட்டாலின் பிக்மெண்ட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து பிளட் சுகரை கண்ட்ரோல் தான் பண்ணுது, அதிகப்படுத்துறது இல்லை. நெக்ஸ்ட், நம்ம பீட்ரூட் ஜூஸோ இல்ல பீட்ரூட் சாப்பிட்ட உடனே 1 ஹவர் கழிச்சு, அதாவது பீட்ரூட் நம்ம வயிற்றுல டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட யூரின் வந்து ரெட் கலர்ல மாறிடும். இந்த கண்டிஷனை வந்து பீட் யூரியா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம பாடியில இருந்து இந்த பிக்மெண்ட் போனதுக்கு அப்புறம் நார்மல் கலரா வந்துடும். இந்த பீட்ரூட்ல இருக்கிற நைட்ரேட் பத்தி ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸை ப்ரிசர்வ் பண்றதுக்காக அதுல சிந்தட்டிக் நைட்ரேட் ஆட் பண்றாங்க. அடிட்டிவா சிந்தட்டிக் நைட்ரேட் ஆட் பண்றாங்க. இந்த நைட்ரேட் வந்து இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்க்கு ரொம்ப அழகான ஒரு கலரை கொடுக்குது. பிளஸ் அதோட ஷெல்ஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் வந்து கொண்டு அதோடைய ஷெல்ஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுது. ஆனா இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ல இருக்கிற நைட்ரேட்டை சாப்பிட்டோம்னா அது நம்ம வயிற்றுல வந்து ஆசிடோட பிரசன்ஸ்ல வந்து நைட்ரோசமைன் அப்படின்னு ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் ஆகுது. இந்த நைட்ரோசமைன் காம்பவுண்ட் வந்து ஒரு கார்சினோஜன். நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் வர்றதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. இந்த பீட்ரூட்ல இருக்கிற நைட்ரேட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டமக்ல வந்து நைட்ரேட்டா போறது
நைட்ரிக் ஆக்சைடா மாறிடுது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு பீட்டாலின் பிக்மெண்ட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதோட பிரசன்ஸ்ல வந்து அதுக்கு ஒரு ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி தான் இருக்கு. அதாவது கேன்சர் வராம தடுக்கிற ஒரு குணம் தான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் நைட்ரேட் தான் ரொம்ப முக்கியம். அதாவது சிந்தட்டிக் நைட்ரேட் மீட் சிக்கன்ல ப்ரிசர்வ் பண்றதுக்காக ஆட் பண்றது தான் வந்து ஒரு கார்சினோஜன். வேற பிளான்ட் நைட்ரேட், அதாவது பீட்ரூட், ரேடிஷ், லெட்யூஸ், சிலரி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற நைட்ரேட் வந்து நமக்கு ஒரு கேன்சர் ப்ரொடெக்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் கொடுக்குது. அதனால நம்ம பயப்படாம சாப்பிடலாம். இன்னைக்கு கீ டேக்வே என்னன்னு பார்த்தா, ஃபுட் இஸ் மெடிசன் சொல்றோம் இல்லையா? சோ அந்த அடிப்படையில பீட்ரூட் வந்து இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம். சோ அதுல இருக்கிற நைட்ரேட் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால அதை நம்ம அடிக்கடி கன்சியூம் பண்ணலாம்.